நான் 2014 ஆஸ்திரேலியாவில் பேச்சுலராக இருக்கும்போது எத்தனையோ நாள் தக்காளி விலை ஜாஸ்தின்னு சொல்லிட்டு தக்காளியை வாங்காமல் குக் பண்ணி சாப்பிட்ருக்கேன். ஆனால் இப்போ எங்கள் வீட்டு கார்டன்லேயே தக்காளி விளையுது அப்படின்னா அதை விட வேறு என்னங்க சந்தோஷம் இருக்குது. அதுலேயே இன்றைக்கி தக்காளி பழுத்துச்சு அப்படின்னோடனே எங்கள் வீட்டு பசங்களுக்கு ஒரே ஹாப்பி. அதை பறிச்சுட்டு வந்துட்டு உடனே இன்றைக்கி நீ என்ன வந்துட்டு இதை வச்சு குக் பண்ண போகிற அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆசையாக கேட்டாங்க. நான் சொன்னேன், இன்னும் கவலைப்படாதீங்க, ஒரு ரசத்தை ஒன்று வச்சிடறேன் அப்படின்னோடனே டென்ஷன் ஆகிட்டாங்க பாவம் பசங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு சைலண்ட்டாக நேற்று வாங்கிட்டு வந்த மட்டன்லேருந்து எலும்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதை வச்சு தாங்க இன்றைக்கி ஒரு ரசம் பார்க்க போகிறோம். ஸோ மட்டனை வந்துட்டு உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் தண்ணி போட்டு வந்து வேக வச்சுட்டு தனியாக வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம புளியோட சேர்த்து நம்ம தக்காளியும் சேர்த்து கரைச்சி கரைசலையும் எடுத்து தனியாக வச்சாச்சு. அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா கறிவேப்பிலை, பூண்டு, இஞ்சி, மிளகு, சீரகம், கொத்தமல்லி, வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாங்க. அந்த வெந்து வந்த மட்டன் எலும்பு இருக்குது பார்த்திங்களா, அந்த தண்ணியோட இந்த மசாலாவையும் சேர்த்து அது கூட அந்த நம்ம கரைச்சி வச்ச தக்காளி அண்ட் புளி கரைசல் இருக்குது பார்த்திங்களா, அதையும் வந்துட்டு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எகெயின் வந்துட்டு ஒரு 5-6 விசிலுக்கு மேலே விட்டுறலாம். ஏன்னா அந்த மட்டன் நல்லா வெந்து அந்த ஜூஸ் எல்லாம் இறங்கி அந்த மட்டன் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ வந்துட்டு ஈஸியாக இருக்கணும். அப்போ தான் அந்த ரசம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக வந்துட்டு கடுகு, பெருங்காயத்தூள் போட்டு ஒரு தாளிப்பு தாளிச்சிட்டிங்கன்னா ரசம் பக்காவாக ரெடியாக இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் அப்படியே தலை மரத்தில் வந்துட்டு பறிக்கிறதுக்கு ரெடியாக இருந்த கறிவேப்பிலையும் போட்டு ஒரு பச்சை மிளகாயை அப்படியே கிள்ளி போட்டு கொத்தமல்லியை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கிட்டிங்கன்னா பக்காவான ஒரு மட்டன் எலும்பு ரசம் வேறு லெவலில் ரெடியாக இருக்குங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் நைட்டு உப்புமாக்கே இதை தான் வச்சு சாப்பிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதை விட முக்கியமான விஷயம், சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.